தனியார் கல்லூரியில் சிஎஸ்சி கல்லூரியில் வேலை செஞ்சு அற்புதமான கலைஞர், அற்புதமான ஒரு கலைஞர். அடுத்ததாக மதிமாறன் என்கின்ற கலைஞர் ஜெர்மனிஸ்ட் இருக்காங்க. அற்புதமான ஓவியர் பிளஸ் கலைஞர். இவங்க பயணத்துல இவங்களுக்கு கலைவனத்தை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்காரு. செய்யக்கூடிய வர்க்கெல்லாம் சிம்பிளா இருக்கும். அற்புதமான கலைஞர். அடுத்தது ஜெனிகா அற்புதமான கலைஞர். ஓடி விளையாடு பாப்பா என்கின்ற கவிதை இருந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கொடுமை நாள் இருந்த கவிதை வந்து ஓடி விளையாடாதே பாப்பா எழுதினார். அற்புதமான கவிதை. அது மணியரசன் அவர்கள். மணியரசன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து எத்தனை விருதுகள் இருக்கோ அத்தனை விருதுகளை வாங்கிய சிறப்பு புரியும். தமிழ்நாடு பதவிக்கு போன உடனே 5 திருவிழாக்களுக்கு ஒரு விருதை வாங்கினாரு. இது சாகித்ய அகாடமி வாங்கணும். 3 பேர் இருக்காரு. இவரு சீக்கிரமா வாங்கி வருவாங்க. 35 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 35 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இவர் நாகராஜ் ஒரு பட்டம் போகுது. அந்த மாதிரி எவ்வளவு பாதி பட்டம் இவரு மறந்துட்டாரு. எவ்வளவு பட்டம் வாங்கணும்னு தெரியல. எவ்வளவு டிவி பாதி மறந்து போயிட்டாரு. நாகராஜ் இளம் பெண்களுக்கு புலவர் பட்டம். புலவர் என்ன தமிழ்ல வந்து முழுமையாக படித்தது. தமிழ்ல வந்து பாதியை மறந்துட்டா இது அவ்வளோ இருக்கு. இவருடைய பேரை விட 10 மடங்கு லென்த்தாக வருவாங்க. இவருடைய டிகிரி மட்டும் அற்புதமான கவிஞர் புலவர். அது ரமேஷ் அவர்கள் சிறந்த கவிஞர் அவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து கவிதையா தனித்துவம். மணிகா என்கிற ஒரு கவிஞர் தனித்துவம் வாய்ந்தவர். அற்புதமான கவிஞர் ரமேஷ் அவர்கள். ஒன்று பாதி பேர் நாங்கள் அறிமுகப்படுத்துறது நல்லது. அறிமுகப்படுத்த ஈவினிங் ஆயிடும். சரி, எங்கள் சிந்தையில் வந்து அருள்வாய் தாயே தமிழே உன்னை வணங்கி தெய்வ திருப்பெருந்திரு ராமசாமி அடிகளார் தொடங்கி வைக்கப்பட்ட பேரூர் தமிழ் மன்றம் 25ஆம் குருமகா சன்னிதானம் தவ திரு வரதாச்சி அடிகளார் அவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த பேரூர் தமிழ் மன்றம் 13ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளில் இந்த மலைச்சாரல் மன்றத்திற்கும் பேரூர் தமிழ் மன்றத்திற்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. அந்த வகையிலே வெளியே எப்பெல்லாம் மன்றத்தின் சார்பாக வணங்கி ஒரு தமிழாசிரியராக மிகப்பெரிய புத்தக திறனாய்வாளர், கவிஞர், மன்றத்தினுடைய ஒரு புரவலராக இருந்து பட்டிமன்ற பேச்சாளர். இந்த பேரூர் தமிழ் மன்றம் ஒரு வட்டத்தில் இல்லாமல் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கிய அமைப்போடு தொடர்பு கொண்டு, மாவட்டம் இல்லாமல் மாநில அளவில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்போடு தொடர்பு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு அமர்வாக அந்த அமர்வை கேட்போம். என்னன்னா, ஒரு இளம் குழந்தைகளுக்கு, இளம் சிறார்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் முறையாக அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டும் இல்லாமல் இப்போ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொங்கு நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் தென்னாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கு சென்று தன்னுடைய அந்த பயிற்சியை ஆரம்பித்து இப்போ அளவுக்கு நல்ல தயாராகி வர்றாங்க. இவங்களும் பட்டிமன்றத்தில் நம்ம மன்றம் எங்கெல்லாம் நடக்குது அமைப்பு இவங்களை வசந்தவாசல் கல்விமன்றத்தில் தான் நாங்கள்லாம் இப்போ இவங்கெல்லாம் எங்களை உருவாக்குனவர் வந்து கோவை கோகுல்னு அவர் தான் எங்களை உருவாக்கணும். நாங்கள்லாம் ஒவ்வொரு மாதம் தவறாமல் அந்த கரெக்டாக 9 மணிக்கு அங்கே எல்லாமே ஆகிறாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கவிதை எழுதுறதுக்கான அந்த நேரமே எங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த கவிதையினுடைய அந்த தாக்கம் எனக்கு ஏற்படுது. அப்போ என்னென்னா, ஒரு செய்தி கேட்டோம்னா உடனே எழுதாங்க, பார்த்தா எழுதலாம், இந்த மாதிரியான. இப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே உருவாகணும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலமாக வசந்தவாசலில் தொடர்ந்து கவிதை எழுதி படிக்கிறாங்க. நல்ல அற்புதமான ஒரு கவிதை. மரபு கவிதையில் அற்புதமான கவிதை. இவங்க என்னென்னா, ஒரு இவங்களுடைய இந்த படைப்பு தன்னுடைய எழுத்தாழ்மை, தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல் வசந்தவாசலில் எனக்கு இவங்க பரிச்சயமாக எங்களை உருவாக்குறதுக்கு இன்னொரு கவிஞர் கோவை நம்பிக்கை நாகராஜன். அவர் தான் அந்த கோவை வசந்தவாசலுக்கு தலைவராக இருக்குது. இப்போ எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையினுடைய எது கவிதைங்கிறது அவர் வீட்டில் வச்சு கற்றுக்கிட்டார். அப்போ நீங்கள் வாங்க ரவி அப்படின்னாரு. அப்போ அவருக்குள்ளே நாங்கள் என்னென்னா எங்களுடைய காலத்தையெல்லாம் இந்த பெண்மணி வந்து என்ன, இப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீ வரக்கூடிய தேர்வுலேயும் இவங்க அதிக மதிப்பெண் பெறப்போகிறது உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பில் நாட்டம் உள்ள பெண்மணி.
இது ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு பெண்மணி. இப்போ இவங்க நாங்கெல்லாம் வசந்த வாசல்ல உருவானவங்க. அப்போ என்னன்னா இவங்க பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர், நல்ல கருத்து நடத்துவோம். இப்போ பெங்களூர் ரோட்டில் அவங்க ஏதாவது ஒரு கவியரங்கத்தில் பேசும்போது இந்த பேச்சோட ஈர்ப்பு வேணும். இந்த குரல் வளம் தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் என்ன எழுதினாலும் நீங்கள் எடுத்து வைக்கிற பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர். இவரை எப்படி நமக்கு அறிமுகம்னா இந்த ஹரிணி. இந்த ஹரிணி வந்து பங்கேற்க குழுமன்றத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர். இவருடைய என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை பற்றி நிறையா புற்றுநோயினுடைய ஒரு மருத்துவமனை வச்சாங்க. புற்றுநோய்க்கான மருந்தை தன்னுடைய சொந்த செலவில் வர ஒன்று வந்து பேரூரில் நீங்கள் எழுத்தாளர் ரவீந்திரன் ஒருத்தர் ஒரு செய்தி சொல்கிறோமோ உடனே அதை கொண்டு போய் சொல்லுவோம். தன்னுடைய கவிதையை தன்னுடைய மகளுக்கு அடுத்தடுத்து ஒரு மேடையை வழங்கி வருவது பேரூர். அது கடற்கரை கவியரங்கத்தில் நம்ம பேரூர் தமிழ் கல்லூரியினுடைய நிர்வாக செயலர் முனைவர் தஞ்சை சுப்பிரமணியம் ஐயா. பில்லூர் டேம்ல இவருக்கு வந்து தோட்டம் இருக்கு. இவர் வந்து இவருடைய தாயாரும் என்னுடைய சகோதரியும் கிளாஸ்மேட். இது எப்படி போகும்? எங்கள் சகோதரி போகாமல் தமிழ் கூட மண்டபம் ஒரு கேட்டரிங் நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஏதாவது யாராவது ஒரு போகணும்னு சொல்லி அது காலம் கடந்து போகும். ஒரு நகைச்சுவையான ஒரு கவிஞர். எங்கள் பட்டிமன்றம் வந்து எங்கள் பட்டிமன்றம் வெற்றி அடையிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பாட்டு மன்றமாக கொண்டு போவோம். சரி. ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிரிக்கவும் சிந்திக்கவும் பண்ணக்கூடிய பட்டிமன்றம் தான் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய ஒரு நீண்ட தலைப்பு எடுத்து நாம் பேச போனோம்னா பார்வையாளர் அங்கே உட்கார மாட்டோம். ஆமாம். நடுவருடைய தீர்ப்பு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நாங்கள் இதெல்லாம் அடுத்தடுத்து அந்த ஏமாற்றத்தை தாண்டி நாங்கள் வந்தவங்க எல்லாம். இதில் வந்து அவர் என்ன கேட்டிங்கன்னா, அவர் பண்ணுறது நம்ம அணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியப்பாக இருக்கும். கதாநாயகன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா தொடங்கி ஏறத்தாழ ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 வருஷம் இருக்காங்க. திருமணம் உருவாகி பேரூர் திருமணம், வெள்ளிங்கிரி மலை, பேரூர் ஆலயம், இதெல்லாம் ஒரு வரலாறு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர் சரி இவரை நாம் விட முடியாது, இவர்னால தான் இப்போ இந்த மாணவர்கள்லாம் இப்போ ஒரு அளவுக்கு தடமாறி போனவங்க இப்போ ஒழுங்கு நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் பேசி அவரை தக்க வச்சுப்பாங்க. இவர் எப்படியாவது இங்கே இருக்க வைக்கணும். அர்ஜுன் வர்றாருங்களா, விக்னேஷ் வர்றாருங்களா அப்படின்னு இந்த மன்றத்துக்கு இவங்க 2 பேர் வந்து இவர் பகுதியில் ஒரு நூலகர் விஜயன் சொல்லி விஜயன் சார் என்னுடைய நடவடிக்கையெல்லாம் பார்ப்பேன். கொடிசியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆண்டு நான் கவியரங்கம் பண்ணேன். அது அந்த மேடை இளம்பேரி மேடையில் வந்து ஒரு இளையராஜா ரசிகர். நீங்கள் இவருடைய கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் வரும், இசை சார்ந்து தான் எழுதுவோம். நீங்கள் அதை பார்த்து படிச்சிங்கன்னா தெரியும், இல்லைன்னா இவர் படிக்கும்போது நீங்கள் தெரியும். கவிஞர் முருகேஷன் பேர். நாங்கள் எங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய வேலையை ஒதுக்கி வச்சுருக்கோம். இவருடைய வேலையை இன்னொருத்தர் கொடுத்து செய்ய சொல்லி வந்தவங்கள கொடுத்துருக்கீங்க. பேரூர் ஆதீனத்தினுடைய ஒரு நெருங்கிய சொந்தம். அவர் பிறந்த மண்ணில் பிறந்தவர். அவர் சாமி அவதரித்த மண்ணில் பிறந்திருக்கார். இவர் என்னென்னா இப்போ இங்கே வந்து நாம் எல்லாமே கவிஞர்கள் வந்து கவிதை எழுதிட்டு வந்துட்டாங்க. தலைப்பு நாம் எப்போ கொடுத்தோம், போன மாதமே கொடுக்கலாம். இவர் வந்து இன்னைக்கு காலையில் தான் உட்கார்ந்து இயற்கை சார்ந்து எனக்கு வந்து பரமசிவம் மூலியமாக தான், இவர் மூலியமாக தான். ஏன்னா இவங்களே சொந்த செலவில் இவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளராக சென்னையில் இருக்காங்க ஒரு கல்லூரியில். இவங்க தாயாரினாலும் மன்ற தொடக்கத்திலிருந்து அதே இப்போ நெல்லை ஜெயந்தா சொல்லுவார், சற்று புதுசாக சொல்லுங்க, புதுசாக சொல்லுவது வந்து கவிதையாக இருக்குன்னு சொன்னார். யாரையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் எழுத்துக்களுக்கு இல்லைன்னு சொன்னார். ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் நான் ஆமோதிக்கிறாங்க. யாரையும் வந்து திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உங்களுடைய கற்பனை இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தில் இருந்தீங்க, அது அடுத்தவங்க இன்னமும் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் எங்களது மலைச்சாரல் கவியரங்கத்தின் தலைவர் திரு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்தார். நல்ல செயலர் ஞானசேகர் அவர்கள்
கவிஞர் மதிமாறன் அவர்கள், கவிஞர் கிருஷ்ணராஜ் அவர்கள், கவிஞர் மணியர்ஜுன் அம்மா அவர்கள், புலவர் நாகராஜ் அவர்கள், கவிஞர் ரமேஷ் அவர்கள், கவிஞர் மீரான் அவர்கள், கவிஞர் லோகநாதன் அவர்கள், கவிஞர் சிராஜ் அவர்கள், உங்கள் அனைவரையும் இந்த பெரிய சிறப்பு கூட்டத்திற்கு உங்களை நான் வருகின்ற வரவேற்கிறேன். அதே போல இந்த சார்பிலே ஒரு சிறு துளி, ஒரு துளி நான் முதல் துளியாக உங்கள் மீது பட்டுத்திருக்கிற 535வது சிறப்பு தொடர் கவியரங்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேதினி போற்றும் மேதினம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மேதினி போற்றும் மேதினம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைப்பை வைத்திருக்கிறோம். உங்களை வரவேற்பதற்கு முன்னதாக நான் யார் என்று சொல்லியிருக்கிறேன். நான் யார் என்று சொல்வதற்கு 2 வரிகள் தான் இருக்கிறது. ஒன்று, என் பெயர் ஜெனிதா. இந்த தமிழ் மன்றம், இந்த நீலகிரி என்பது அவங்களுக்கு சாப்பாடு இறுதி வரைக்கும் துணைவரும் கரும்பை போன்ற பேச்சும் கடித உழைப்பாண்மை சோம்பல் உனக்கு சுமையாகும் சோதிக்க நினைத்தால் வினை சான்றவர்களுக்கும் இந்த தமிழ்ச்சியின் தமிழ் அழைக்கின்றனர். பாரெங்கும் வேர்வை சிந்தும் பாட்டாளி கூட்டமே, ஊரெங்கும் உயர்வு தந்த உன்னத உழைப்பாளி, வண்ணங்கள் பலவிருந்தும் உழைப்பொன்றே உயிரானது. எண்ணங்கள் அனைத்து கவிஞர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் வணக்கம். மேதினி போற்றும் மேதினம். மேதினியில் வாழும் உயிர்கள் தலைக்க மேதினியில் போற்ற மேதினியை மண்ணில் விழுந்து மண்ணின் பெருமையை உணர வைக்கிறாய். மண்புழுவின் நண்பனுக்கு மனம் குளிர வைக்கிறாய். தாய்மொழியாகிய தமிழுக்கு என் வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். மேதினி போற்றும் மேதினம். மேதினியில் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கிறது. ஆனால் என்று என் அன்னை மொழியை வணங்கி, மழை இருந்தால் வான்மழை பொழியும், மண்ணும் சுமந்து அடையாளம், விண்ணை தொடும் கோபுரங்கள் கண்ணின் துளிகளில். புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய வரிகளை நினைவு கொண்டு தமிழ் கவிஞர்களுக்கு, மலைச்சாரல் கவிஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேதினி போற்றும் மேதினம். மழை விளந்தான், கல்லுடைத்தான். பரிகாசம் வேண்டாம், எழுதிவிட்டால் என் உணர்ச்சி அப்போதே மாறிவிடும். உணர்ச்சி மாறினால் நான் கவிஞன், இல்லாவிட்டால் தாக்கப்பட்டு அத்தனை. மேதினி போற்றும் மேதினம். உழைப்பவன் வேர்வையிலே பூமி தாய் பசுவை பொறித்து செய்கிறார். என் சக கவிஞர்களுக்கும் கொத்தடிமை தனத்தை ஒழிப்போம் பற்றியது. கொத்தடிமை ஒழிப்பு என இருள் சூழ்ந்து காணும் வரை தனது பணியை முடித்துக் கொண்டு இனிய தொழிலாளர்கள் உற்சாகம். இந்நாள் அவர்களை சிறப்பிப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய காதல் கடலில் தினம் உழைப்பாளர்களுக்கு மட்டும் அப்துல் கலாம் ஐயா அன்றைய பணிகளை